ஹலோ गाइस நான் ஒரு எஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சில்ட்ரன் ஆஃப் தி சுஞ்சி ஃபேமிலின்ற சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக சொன்னீங்கன்னா உங்களால் முடியாத சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க விலைக்கு நோட் இருக்குங்க. அப்போ தான் நான் போகிற இடத்து அப்படியே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக இந்த எபிசோடு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. பட் இருந்தாலுமே நான் வந்து இது ரொம்ப ஃபன்னாகவும் சிம்பிளாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டுவோம். அந்த எபிசோட பார்க்காதவங்க சேனலில் இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். சரி வாங்க நம்ம கதை போகலாமா. இப்போ ஃபேமிலியே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு இருக்கேன். அரட்டாவும் நம்ம சேகாவை பார்க்க சேகா சாப்பிடாம ஒரு மாதிரி இருக்கான். எதையோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபிளாஷ் பக்கம் யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு முன்னாடினாலும் இதே மாதிரி தான் ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த விஷயத்தை ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி தன்னுடைய ரூமுக்கு போகும்போது சேகா எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கான், எதையோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு, என்னமோ சரியில்லை அப்படின்ற மாதிரி அவனை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல பார்த்தா இவ்வளோ உட்காந்துட்டு இருக்கான். அவனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன உனக்கு என்ன வேணும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்ப. இருந்தாலுமே தன்னுடைய சிஸ்டர் அந்த ஒரு நிலைமையில விட்டு போக்க மனசு வராமல் ஹீரோவும் சேகா நீ எதனா உன்னுடைய மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கியா, எது வந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம், ஏன்னா நான் உன்னுடைய பிரதரில் அதனால தான் கேட்குறேன். உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். இல்லை கரெக்ட் டைமிங்கில் வந்து எனக்கு ஐடியா கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சிஸ்டர்னு சொல்லப்படுற ஒரு விளையாட்டை வெடிச்சிருக்கானுங்க. இதை யார் கூட விளையாடுறதுன்னு தெரியாமல் முயற்சிருந்தேன். நீயே கேட்டுட்டேன், அதனால உங்க கூட நான் விளையாடலாம் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு இதனால சடனாக விளையாடணும்னு ஆசைப்படுறேன். லாஸ்ட் டைமே நான் உன்னுடைய ரூமுக்கு வரும்போது எந்த விதமான விளையாட்டு பொருளும் இல்லாமல் நீ சும்மா ஃபோனும் லேப்டாப்பும் தான் உட்காந்துட்டு போகிறேன். அதனால யோசிச்சேன் உன் மைண்ட் ரிலாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னு. அதனால நான் ரொம்ப யோசிச்சு கண்டுபிடிச்ச விஷயம் தான் இது. இல்லை நம்ம 2 பேரும் விளையாடுறோம். அது மட்டும் இல்லாமல் நீ யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கெல்லாம் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிறல, அதுக்காக நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக வைக்கிறேன். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா. எது நீயா என்ன தப்பு இதில் சொல்ல, எப்படியாவது எனக்கு சொல்லி புரியல. இதெல்லாம் விளையாடணும் ஒன்றுமே கிடையாது, சும்மா மனசுக்கு ரிலாக்ஸுக்கு தான். நான் உன்னுடைய ஓல்டர் சிஸ்டர், அதனால உன்னுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு என்ட்ரியில் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவா. இவ எதுக்காக வித்தியாசமாக நடந்துக்கிறா தெரியல. ஒன்று எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும்னு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக படிப்பில் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி விளையாட வச்சு நம்மளை சாவடிக்கிறே. எனக்கு ரெட் கலர் இருந்ததுனால என்னுடைய ரைட் ஹேண்ட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வைக்க போகிறேன். ஏன்னா விளையாடவே ஒத்துக்கல, நீ நான் உன் பண்ணு விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அவனு ஒரு பக்கம் ஃபைனல் எக்ஸாம்ல நீ கிட்டத்தட்ட உன்னுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் 30 எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் தான் நீ அதிகப்படியாக உன்னால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும், இல்லை நான் தோத்து போயிடுவேன். எதுக்காக இவன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா சம்பவம் கடுப்பாகுது. அதுக்கப்புறம் பார்த்தா வலது காலில் ப்ளூ கலர் விழுந்திருக்கேன். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேம் விளையாட ஆரம்பிக்க 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க சரிக்கு சமமா. அதுக்கப்புறம் அவங்க நிற்கிற பொசிஷன் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொன்று தினம் தான் இருக்குதுல ஹீரோவும் பார்த்து சாக்கா என்னடி பொசிஷன் கொடுத்து நின்றுட்டு இருக்கு. ஒரு இடத்துல பார்த்து ஹீரோ பின்னாடி நிற்கிற மாதிரிலாம் போகுது. ஹீரோ அதை பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த விளையாட்டு வேணாம், நான் தான் ஒத்துக்கல, இந்த விளையாட்டு விளையாடி முடிச்சாக்கணும். ஆரம்பிச்சாச்சு எதுக்கு அறக்கூடிய ஒன்றுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியாக விளையாட என்னோட பக்கம் அந்த கலர் எல்லாமே இடக மடக்க வந்துட்டு இருக்கு. இவங்க கையெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல வைக்க ஒரு இடத்துல பார்த்து ஹீரோ அவளுக்கு பின்னாடி வைக்கிற மாதிரி போகுது. அது பொய்க்கு என்ன பார்க்க தினசா இருக்கும். அட கடவுளை என்ன கெலவிடா இது கேம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் கடுப்பா வரான். அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவங்க சொல்லி நீ விளையாட ஒரு இடத்துல பார்த்தா அவளை திரும்பிக்க என்னடி விளையாடுன்னு எனக்கு லட்சம் கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த மாதிரியோட பைத்தியக்காரி கூட நம்ம சேர்ந்து விளையாடுறோம், நம்மள திருப்பால் அடிக்கணும். இது ரொம்ப டூ மச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப வைக்கப்படுறான். அப்புறம் பார்த்தா பொத்துன்னு ஹீரோ மேலே வேந்துட்டு மூஞ்சில உட்காந்துறான். பரவாயில்லப்பா, உன்னோட பாடி எப்பவுமே கண்ட்ரோல தான் இருக்கேன். அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன் எதுக்கு மேலே உட்காந்து டேஞ்சுக்கிறேன். சரி ஆல்ரெடி இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு, அதனால இப்போதைக்கு இந்த கேம் முடிச்சிக்கலாம். தேவையில்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழி அவன் கேம் முடிச்சுட்டு அந்த இடத்துல கிளம்ப எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு புரியல. நல்ல வேலை போயிட்டாலே தேவையில்லாம அவன் மைண்ட் அப்செட்ல இருக்கான்னு நினைச்சு நம்ம கேட்டுக்கவே கூடாது. இந்த கேம் விளையாடுறது மூலமா என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு வெரிஃபிகேஷன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த 16 வருஷத்துல என்ன பெருசா நடந்திருக்க போகுது, இப்பதான் தினசா நடத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தையும் அப்படின்னு அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கறான். கண்டிப்பா வாய்ப்பு இல்லை, யாருமே நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தவங்க வர அவன் இந்த இதுல சேகாவோட வாய்ஸ் கட்டுது. எங்க அவன் காணும், அவ இப்பதான் கேம் விளையாட்டு போனான். அப்படியா நம்ம அடுத்த கேம் விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர ஹீரோவும் யோசிக்கிறான். கண்டிப்பாக இவ கூட நம்ம விளையாட தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி இவன் சின்ன வயசில் நடந்த விஷயம் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ தான் நம்மளை போட்டு முறுக்கி எடுத்துட்டு இருப்பான். இவ கூட கண்டிப்பாக விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் விளையாட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவன் அன்றைக்கி சொன்ன விஷயம் வந்து ரொம்பவும் வித்தியாசமானது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. விளையாடுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா விளையாட அதில் பார்த்து அவன் ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப சீரியஸாக விளையாடிட்டு இருக்கேன். என்ன இவன் இப்போ ரொம்ப நார்மலாக நடந்துட்டு இருக்கான். இவன் ஹாப்பியாக இருக்குது, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நான் விளையாட ஆரம்பிச்சேன்னா நான் இப்படி ஆளுன்றது இப்போ தான் தெரியும் அவளுக்கு. நான் எவ்வளோ பெரிய ஆளுன்றது இதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த விளையாட்டில் கொஞ்சமாக அவன் ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். இதில் தோற்று வந்துட்டு இருக்க கடுப்பு வரவன் என்னம்மா அவரை வாய கொடுத்தேன் ஜெயிக்க முடியல சரண்டர் ஆயிட்டு சொன்னேன். இப்போ பார்த்தா நீ தோத்துட்டு இருக்கேன், எப்படா நீ திடீர்னு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கேட்க அது சும்மா லக்கு தான். இருக்கிற லக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியத்தனம். உங்கள்கிட்ட அது கிடையாது, தண்டை கடும் வந்துடும். இதை கேட்டுட்டு அவ்வளோ கடுப்புல சரி ஓகே நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் சொல்லிட்டு அவனை போக என்ன முடியல எங்கடி போயிட்டு இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் மொத்த சோகா சுற்றி வந்து ஹீரோடைய கழுத்து நடிக்கிறான். எப்படா நீ என்ன ஜெயிக்கலாம், நீ தோத்து போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை போட்டு முறுக்கு புரிஞ்சிருக்கான். அதில் பார்த்தா கொஞ்சம் அவனுடைய கண்ட்ரோல் இருந்து அந்த கேமில் தோக்கிற நிலைமைக்கு அவனை போயிட்டு இருக்கான். எதுக்கு இப்படி அடிச்சிருக்க, என்னால் முடியல, கழுத்து வலிக்குது, என்னால் மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அவன் கதற என்னையா பார்த்து தண்டை கடுமதான் சொல்கிறேன். சரண்டர் அவனு சொல்கிறான். நான் சரண்டர் விட்டுருமா அதனால விடாம முறுக்கு புரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் எதுக்காக தேவையில்லாம இப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட கைகாலெல்லாம் பிடிச்சி தூக்கி போட்டுட்டு அவன் மேலேயே இப்போ போக்குறான். அட கடவுளே ரொம்ப டூ மச்சா போயிட்டணும், என்ன மன்னிச்சிரு, நீ என்ன கழுத்து நெரிச்சு அதனால தான் டென்ஷன் இப்படி பண்ணிட்டேன், நான் எதுக்காக தேவையில்லாம வச்சுட்டு இருக்கேன், இது என்னுடைய சிஸ்டர் ஆச்சு, இது ஒரு நார்மலான விஷயம் தான், பதட்டப்படாத தப்பான எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மனசுக்குள்ள இன்னொரு பக்கம் தோணிட்டு இருக்கேன். அப்படியா எனக்கு தெரியுது, இருந்தாலும் நீ ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எதுக்கு நீ அப்படின்னு சொன்னேன், சரி சும்மா தான் சொன்ன போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ எதுவும் சொல்லாம கிளம்பி ஹீரோக்கு இன்னொரு பக்கம் ஷாக்கா இருக்கு. அவ்வளோ
அவளும் பார்த்தா வெளியே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதாவது வெக்கப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளும் வந்து கிளம்ப என்னோட பிரதர் தான், நான் எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோவும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறான். எதுக்காக அந்த மாதிரி சொன்னான், தனியே வெடிச்சு போடும் தொட்டு. அதுக்கப்புறம் அவனும் கதறேன், சரி இதெல்லாம் விட்டுட்டு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் பார்த்தா அதே கேம் ரூம்ல இருந்து ஒரு டோரை திறந்து கொட்டனவும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கா போல. அவள் வெளியே வந்துட்டு அதிர்ச்சியில் இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருடைய வேலையும் அந்த சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு வந்து இந்த கிஃப்ட் உனக்காக தானு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பாவை கூப்பிட்டு கொடுக்குறாரு. எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க, இன்னைக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு முக்கியமான நாள் ஒன்றும் கிடையாது. நாள் ஒன்றும் கிடையாது தான், இருந்தாலும் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கான டேட் வந்துருச்சு. அதனால தான் உன்னை கூப்பிட்டு தனியாக சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க, யாருன்னா இந்த இடத்துல விரும்புறியா, இது கேட்டு அவரு ஷாக்கா வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நல்ல அனிமே ஸ்டோரியோடைய எபிசோட பார்த்துட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்று உட்காந்து அந்த எபிசோட் முடிஞ்ச அடுத்த கையோட ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துட்டு ஸ்டோரி சும்மா சூப்பராக இருந்துச்சுல, ஆமாமா அவ இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லிருக்கலாம் சொல்லிட்டு இதுங்களே மாற்றி சொல்லிருக்காங்க என்னமோ ஸ்டோரி எழுதுன மாதிரி. அதுக்கப்புறம் தங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் வைக்க இதுல பார்த்தா ரொம்ப தினசா சொல்லுவாங்க நம்ம மினாமி தான். இதை பார்த்துட்டு எல்லாரும் நீ மட்டும் கண்டி வித்தியாசமா சொல்றேன் ஆன்சர் எல்லாமே. கொட்டனை வந்து மராட்டாவை தான் யோசிக்கிறான் அந்த ஒரு இடத்துல. இன்னொரு பக்கம் இருந்தாலுமே கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து மராட்டாவை பத்தி ரொம்ப தப்பா தான் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரூமுக்கு போகிறதுக்காக போயிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம கொட்டனவும் ஆராட்டாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தொட்டு கத்தி சொல்லுவான். என்ன இவ சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆதிச்சவங்க. ஆமா ஆராட்டா தங்கச்சிக்கு அண்ணனை பிடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் தான், எதுக்குலாம் என் பெருசா சரி சேவறேன், அது கிடையாது. உண்மையிலேயே நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஆளா நம்ம சிப்ளிங்ஸ் இல்லன்றதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்போ அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்றது கிடையாது. இருங்கலாம் உன பக்கம் அதிர்ச்சியில் இருக்கு, என்னோட பக்கம் இருக்கும். எதுக்காக இதை பத்தி என்கிட்ட கேட்கறீங்க, ஏன்னா சஞ்சய் ஃபேமிலியோட எல்டர்ஸ் சொன்னதா அதனால தான் உங்ககிட்ட கேட்கறேன். அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அப்படின்னா நீ யாருமே லவ் பண்ணலையா இந்த இடத்துல, அதை விடுங்க. அப்போ நீங்க எதுக்காக அம்மாவை கல்யாணம் பண்ணீங்க, அவருடைய அழகை பார்த்து தான். தெரியும் நீங்களும் ஒரு பொம்பளை போயிருக்கியா, நான் சும்மா சொன்னேன், டென்ஷன் ஆகாத. நான் அவருடைய அழகான பர்சனாலிட்டி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஆனால் அவ்வளோ போல நான் கிடையாது, நான் ரொம்ப வீக்கானவன். எனக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. ஆனால் என்கிட்ட இருந்த ஒரே ஒரு சக்தி லவ் மட்டும்தான். அதை பயன்படுத்தி தான் அவங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்க வச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா ரூம் நம்பர் 8 நடந்த விஷயம் எல்லாமே ப்ராமிஸ் பண்ண மாதிரி? ஞாபகம் இருக்கு. அந்த ரூமர் என்னன்னா நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த ரூம்ல இருக்க என்ட்ரன்ஸ் வந்து அனதர் வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரு வழி மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரியா புரிஞ்சுக்கிறேன். ரொம்பவும் தேங்க்ஸ் டேட், நான் உங்களை ரொம்பவும் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா உங்களை மாதிரியான ஸ்மார்ட்டான ஒருத்தர் நான் இந்த இடத்துல பார்க்கல. சரியான சமயத்தில் சரியான உண்மையை சொல்லி வச்சு எல்லாருக்கும் புரிய வச்சிட்டீங்க. ஆனால் உங்களுடைய ஃபேமிலியில எல்டர்ஸ் சொன்ன இருக்கிற நான் நிறைய விஷயத்த சரியா பண்ணல. பட் இருந்தாலுமே நான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னுடைய வீடு எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. சரி எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் மொத்தம் இவரும் அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அந்த போட்டோ முன்னாடி நல்ல சாய்ஸ் தான் பண்ணிருக்கோம் ஆராட்டாவை. ஏன்னா என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே ராங்கா இருந்ததா சரித்திரமே கிடையாது. என்ன சொல்றேன் கரெக்ட் தானே ஹீரோ அப்படின்னு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் ஹீரோவை வெளியே வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி காமிக்க அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு மணல விளையாடிட்டு இருக்கேன். அவங்க அம்மாவும் வந்து பாராட்டுறாங்க, நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல அவங்க அப்பாவும் இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு எங்க பாரு உன்னோட துணி எல்லாமே ரொம்ப வழக்காயிடுச்சு, இதுக்கு போலாமா அப்பா அப்படின்ற மாதிரி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. அங்க அந்தாலும் அந்த ஒரு நபரும் இந்த பொண்ணு பார்த்துட்டு சரி வா போவோம் ஹீரோ அப்படின்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கூட கிளம்பி போகும்போது அந்த பொண்ணு அம்மா வாங்க போவோம் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாமே ஒரு முக்கியமான ட்ரீம் வேர்ல்டாட்டும் காமிக்கிறாங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக அடுத்த எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. என்னால் முடிஞ்சிருக்கு ரொம்ப சீக்கிரமாக போட பார்க்குறேன். வீக்லி ஆன் கோயிங்ன்றதுனால எப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ தான் போட முடியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சாமி, இந்த வீடியோ முடிச்சுக்குமா.